வாடி. ஓம் சாந்தி. என்னாச்சு பூங்கொடி? ஏன் உன்னை திட்டி இப்படி எல்லாரும் வெளியே தள்ளியிருக்காங்க? தீபிகா, நீ நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ வா. என்னடி ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கா? ஒருவேளை செத்து பேயா வந்திருப்பாளோ? இருக்கலாம். ஆனா பகல்ல பேய் வருமா? நான் சொல்றேன்ல, உள்ள வா. தீபி, எங்க கிட்ட கூட சொல்லாம எங்கம்மா போயிட்ட? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம நாங்கெல்லாம் எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுமா? எப்படினாலும் ஒரு நாள் இந்த வீட்டை, இல்ல இந்த உலகத்தை நாம பிரிஞ்சுதானே ஆகணும். அதுக்கெல்லாம் வருத்தப்படவே கூடாது. ஓம் சாந்தி. என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஆளும் வெள்ளை வெளியேன்னு ஒரு Dress போட்டுட்டு வந்து நிக்கிற. நீயும் உன் பேச்சு எல்லாமே மாறி இருக்கே. ஆமாம்மா, நான் மாறித்தான் வந்திருக்கேன். இவ்ளோ நாளா நானும் உங்களை மாதிரி இந்த உலக வாழ்க்கை தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் அந்த ஜகத்குருஜியை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையான வாழ்க்கையே புரிய ஆரம்பிச்சது. நான் இனிமே முழு ஆன்மீகவாதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஓம் சாந்தி. ஆன்மீக வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் அதுதான் பரிகாரம். டேய் சும்மா இரு. ஜீவாவை திட்டாதீங்க ஆண்டி. நான் இதுக்கு முன்னாடி பண்ண தப்பெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படிலாம் பேசுறாரு. அவர் சொல்றதுலயும் தப்பு எதுவும் இல்லையே. நான் அதுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னு தான் இங்க வந்திருக்கேன். என்னம்மா
இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவு எடுத்திருக்கு. கலர் ட்ரெஸ்ஸோட பாத்தீங்கன்னா நான் பைத்தியமா தான் தெரிவேன். இந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டு பாத்தீங்கன்னா கலர் ட்ரெஸ் போட்டவங்கலாம் பைத்தியமா தெரிவாங்க. என்ன தீபி இப்படி பேசுற? கல்யாணம் ஆகலன்ற வேதனையில விரக்தியில இந்த மாதிரி பண்ணிட்டியா? வேதனையும் இல்ல, விரக்தியும் இல்ல, பக்தி. எனக்கு இனிமே எல்லாமே ஜகத்குருஜி மட்டும்தான். ஓம் சாந்தி. ஏய், இப்படி எல்லாம் பேசாதம்மா. இப்போ நான் பேசிதான் ஆகணும். நான் ஜீவாவை லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே உண்மைதான். ஆனா என் மனசுல இப்ப அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல. ஜீவாவை மட்டும் இல்ல, இனி யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. தீபி, ஆமா கிரானி, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். பூங்கொடி தான் எல்லா விதத்திலையும் ஜீவாக்கு பொருத்தமானவ, தகுதியானவ. அத புரிஞ்சுக்காம நான் நடந்துகிட்டதுக்கு இப்போ நான் உங்க எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிரணும்னு உங்களெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மனே உன்னத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அருள் வாக்கு சொல்லிடுச்சே, அத மாத்தி பண்ண சொல்றியா? அதே அம்மன் தான் பூங்கொடிய தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஜீவாக்கு மறுவாக்கு சொல்லிருக்கே. இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? இதை யார் நம்புறீங்களோ இல்லையோ, நான் நம்புறேன். ஆண்டி, நான் இந்த வீட்ல தங்கிக்கலாமா? என்னது இப்ப திடீர்னு இப்படி கேக்குற? நான் எப்ப உன்னை போக சொன்னேன்? இது உன் வீடுதான், நீதான் என் மருமக. இல்ல ஆண்டி, நான் உங்க மருமக இல்ல, பூங்கொடி தான் உங்க மருமக. நான் இப்போ திரும்பி வந்ததே ஜீவாக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மட்டும்தான். அதை தடுக்கிறதுக்கு நீங்கெல்லாம் பல முயற்சியை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதையும் மீறி அவங்கள சேர்த்து வைக்கணும். அதுதான் என் லட்சியம். அது நிறைவேற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். தயவு செஞ்சு அம்மா, கிரானி, இதை யாரும் தடுக்கிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த இடத்தை விட்டு தயவு செஞ்சு கிளம்புங்க. தீபி, ஜீவா பூங்குடி லைஃப்ல இனிமே இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. மன அமைதியோட வாழுங்க. மத்தவங்களையும் மன அமைதியோடவே வாழ விடுங்க. ஓம் சாந்தி. நீ வா பூங்கொடி.
வா. என்ன மாயா இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு போறா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஜீவா தீபிகாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவான். அவனை உங்க வீட்டு மருமகனா தான் நான் அனுப்பி வைப்பேன். இது நடக்கணும், நடத்தி காட்டணும். இந்த உலகமே தலைகீழ மாறினாலும் அது நடக்கும். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ம். என்ன சார் தீவிர யோசனையில இருக்கீங்க? இல்ல, நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பாத்தியா? தீபிகா காணாம போனதும், அவளை நாம தேடினதும், அதை காரணமா வச்சு எங்க அம்மா உன்னை துரத்த பார்த்தது. அது கூட பரவாயில்ல. இவ்வளோ நாளா உன்னை இந்த வீட்டுல இருந்து துரத்துறதுக்கு கஜகாரணம் போட்ட தீபிகாவே நீ இந்த வீட்டுல இருக்கணும்னு சப்போர்ட் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான் சார். ஆனா ஒருத்தவங்க கெட்டவங்களா இருந்தா கடைசி வரைக்கும் அவங்க கெட்டவங்களா தான் இருக்கணும்னு சட்டம் எதுவும் இல்லையே. திருடனா தெரிஞ்ச வால்மீகி தான் பிற்காலத்துல ராமாயணத்தையே எழுதுனதா சொல்றாங்க. தீபிகாவும் திருந்திருக்கலாம்ல. இல்ல பூங்குடி, என்னால அவளை நம்பவே முடியல. எனக்கு என்னமோ நடிக்கிறான்னு தான் தோணுது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரி தான் நல்லவளா நடிச்சா. அந்த மாதிரி இந்த தடவையும் ஏதோ ஒரு பிளான் பண்றலன்னு தான் எனக்கு தோணுது. ஓம் சாந்தி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜீவா. நான் ஒரு பிளானும் பண்ணல. நான் உள்ள வரலாமா? உள்ளவா தீபி. ஓம் சாந்தி. எனக்கு தெரியும் நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு. ஏன்னா உங்களை பிரிக்கிறதுக்கு நான் அந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்கேன். அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு சம்சாரியா வாழ்றது ஒரு வாழ்க்கையே இல்ல. துறவரம் தான் உண்மையான வாழ்க்கை, உண்மையான வரோன்னு புரிஞ்சப்போ அந்த சம்சார வாழ்க்கைக்காக நான் எவ்ளோ கீழ்த்தரமா நடந்திருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுது. அதான் உங்களை பார்த்து பேசி உண்மைய விளக்கி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொன்னாதான் என் மனசும் லேசாகும். நீங்க நான் எதிர்பார்த்த மாதிரியே என்ன சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. சாரி, ஆக்சுவலா உன்னை பத்தி நாங்க தப்பாலாம் எதுவும் பேசல. ஜஸ்ட் நடந்த விஷயத்தை நாங்க ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீ வந்துட்ட. நீங்க பேசுனதுல தப்பே இல்ல. நான் என்ன கொஞ்ச நெஞ்ச அட்டோழியமா பண்ணிருக்கேன்? இவ்ளோ நாள் கெட்டவளா இருந்துட்டு திடீர்னு வந்து நல்லவ மாதிரி பேசினா யாரால் தான் நம்ப முடியும்? நம்ப முடியாமலாம் இல்ல. அப்படிலாம் சொல்லாத பூங்கொடி. யாராலையுமே நம்ப முடியாதுதான். அவ்வளோ ஏன் ஓ இடத்துல நான் இருந்திருந்தா கூட நம்ப மாட்டேன். நான் எப்படியெல்லாம் உங்களை ஏமாத்திருக்கேன். அதனால என்ன திடீர்னு நம்ப முடியாதுதான். இதனால எனக்கு என் மேலேயே வருத்தம். எல்லாம் சரி, அது போகட்டும்.
உங்ககிட்ட என்னோட ரிக்வெஸ்ட் ஒன்னே ஒண்ணுதான். என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. பிரச்சனை வந்தாலும் சரி வராட்டியும் சரி, நான் சத்தியம் பண்ணாலும் பண்ணாட்டியும் சரி, இது கண்டிப்பா நடக்கும். அப்படி ஒண்ணு நடந்துட்டா எனக்கு சந்தோஷம்தான். நான் வந்து பேசாம இருந்திருந்தா மாயாவதி ஆண்டி இந்நேரம் பூங்கொடிய அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் நான் இப்ப இந்த வீட்லயே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் சொல்றத நீ இன்னும் முழுசா நம்பாத மாதிரியே இருக்கு நீ பேசுறது. ஸ்டில் உங்க அம்மா பூங்கொடி மேல பயங்கர கோவமா இருக்காங்க. அதுக்கு முக்காவாசி இல்ல முழு காரணமுமே நான் தான். நான் அவங்க மனச அவ்வளோ ஸ்பாயில் பண்ணிருக்கேன். என்ன பிரச்சனை வந்தாலும் அத சரி பண்ணி உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சாதான் என் மனசு ஆறும். என் பாவமும் போகும், என் ஆத்மாவும் சாந்தி அடையும். இந்த உடம்போட வாழ்க்கை வெறும் கொஞ்ச நாள் தான், ஆனா ஆத்மாவோட வாழ்க்கை தான் ரொம்ப வருஷம். அத சிறப்பா வாழ்றதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்பிட்டேன். சொல்றதுலயே தெரியுது ஜீவா, நீ என்ன நம்பலன்னு. ஆமா, நான் நம்பல. ஆமா, உனக்கு என்ன தெரியும் ஞானோதயம்? இது ஞானோதயம் மட்டும் இல்ல ஜீவா, நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம். தப்பு பண்ணவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும்னு நீ நம்புறியா இல்லையா? நம்புறேன். நானும் நம்புறேன். அந்த தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த பிராயச்சித்தம். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? நீ என்ன சொல்ற பூங்குடி? ஏன் அமைதியா இருக்க? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ சொல்றதுலதான் எல்லாமே இருக்கு. எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நீ திருந்தினது, எனக்காக மாயாவதி மேடம் கிட்ட உறுதியா பேசினது, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே நான் சந்தோஷப்படுற மாதிரியான விஷயம்தான். நீ ஒருத்தி என்ன நம்பினா போதும். நீ ஒண்ணு கவலைப்படாத. என் உயிரை கொடுத்தாவது நான் உங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். இது சத்தியம். ஏன் இதுக்கு போய் கண் கலங்குற? கலங்கி இருக்கிறது என் கண்ணில்ல பூங்கொடி, மனசு. சரி, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பலையா? நான் கிளம்பிட்டேன், ரெடிதான். சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து காலேஜுக்கு போகணும் தான் என்னோட ஆசை. ஆனா உங்க பிரைவசியை கெடுக்கிறதுக்கு நான் விரும்பல. அதனால நான் எப்பவும் போல அனன்யா கூடவே வரேன். நீங்க வாங்க. சரி. ஓம் சாந்தி. என்ன இவ ஒரேடியா உத்தம வேஷம் போடுறா? ஒருவேளை உத்தமம் இல்லையோ? போங்க சார், அவ்வளோ ஃபீல் பண்றா. நீ வேற அவ்வளோதான் டக்குன்னு நம்பாத, அப்புறம் உன்னை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருவா. காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு தீபி. நான் ரெடி ஆயிட்டு எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் ஹால்ல வெயிட் பண்றேன். என்னோட மோட்டிவ் எல்லாம்
உன் அண்ணனுக்கும் பூங்கொடிக்கும் எடுத்து சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அதான் லேட்டு. மத்தபடி நானும் ரெடி தான். வா போலாம். நம்ம போறது கோயிலுக்கு இல்ல காலேஜுக்கு. இந்த ட்ரெஸ்ல போனா கண்டிப்பா கிண்டல் பண்ணுவாங்க. காலேஜ் கூட எனக்கு ஒரு விதத்துல கோயில் மாதிரி தான். யாரு என்ன சொன்னாலும் அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. இனிமே என்னோட நிரந்தர ட்ரெஸ் இதுதான். ஏம்மா, விதவிதமா ட்ரெஸ் போட்டு பாக்குற இந்த வயசுல இப்படி சாமியார் கோலத்துல தெரிஞ்சா பாக்குற எங்க மனசு என்ன பாடுபடும்னு தெரியுமா? அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் ஆண்டி. அடுத்து திரும்பவும் பழையபடி மாறிடுவியா?